தொடர்பாக பேசுவதற்காக மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்ரமணியம் இருக்கிறார். சார், வெற்றிகரமாக சுபான்ஷு சுக்லா பூமி திரும்பியிருக்கிறார். இந்த ஆய்வு, இந்த பயணம், AX4 டிராகனுடைய இந்த பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது விண்வெளி பயணத்தில்? வணக்கம் நேயர்களுக்கு. இந்தியாவினுடைய விண்வெளி பயண திட்டத்திற்கான ககன்யான் என்ற திட்டத்திற்கு முன்னோடியாக இந்த ஆக்சிம் 4 என்கின்ற க்ரூ மாடலில் வச்சு நம்முடைய இந்திய வீரரை விண்ணில் அனுப்பி பரிசோதனை செய்து அங்கே இருக்கின்ற சர்வதேச விண்வெளி மையத்தில் 18 நாட்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அங்கிருந்து பல முக்கியமான தகவல்களை சேகரித்து கொண்டு அவர் வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர்களுடைய பயணமும் இந்த ஆக்சிம் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்பது, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் உடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இது கணிக்கப்படுகிறது. இந்த ஆக்சிம் இதுவரை 40 முதல் 50 க்ரூ மாடல்களை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்று கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான கட்டமாக திரும்பி வர்ற சமயத்தில் அட்மாஸ்பரிக் ஃபேஸ்குள்ளே வர்ற சமயத்தில் அதில் வர்ற ஹீட்டு 1800 டிகிரி சென்டிகிரேடு இருக்கும். அந்த 1800 டிகிரி சென்டிகிரேடை இந்த க்ரூ மாடல் விஸ்ட்ரன் பண்ணணும். அந்த சமயத்தில் பிளாக் அவுட் ஆகிடும். பிளாஸ்மா சுற்றி இருக்கிறதுனால அதில் இருந்து கம்யூனிகேஷன் இருக்காது. அந்த ஒரு 5 நிமிடங்கள் மிகவும் குருசியலாக நான் கருதுகிறேன். அந்த இதை தாண்டி அவங்க அட்மாஸ்பரிக்கில் நுழைஞ்ச உடனே முதல்ல 2 பேராசூட் ஓப்பன் பண்ணிச்சு. அது வேகத்தை குறைச்சிது. அதுக்கப்புறம் மெயின் பேராசூட்டு 4 பேராசூட் ஓப்பன் பண்ணி அது வேகத்தை ஃபைனலாக 7.5 கிலோமீட்டர் பர் செகண்டு அந்த அளவுக்கு குறைச்சி கொண்டு வந்து பசிபிக்கில் ஒரு டெசிக்னேட்டட் இடத்துல, எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல ஸ்பிளாஷ் டவுன் ஆகிருக்கு. ஸ்பிளாஷ் டவுன் ஆகிற சமயத்தில் அதனுடைய வேகத்தை பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது நம்முடைய 2 வீலருடைய ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த வேகத்தில் ஸ்பிளாஷ் டவுன் ஆகிருக்கு. இவருடைய பயணத்தை கண்காணித்து கொண்டிருப்பது 4-5 ஷிப்புகள் கண்காணித்து கொண்டிருக்கிறது. மேலும் ஹெலிகாப்டர்களும் ஸ்பீட் போட்டுகளும் இதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவரை ரெக்கவரிக்கு இந்த இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிராகன் மாடலில் இப்போ ரெக்கவரி ஷிப்பு போய் இவங்களை கொண்டு வந்து இவங்க இம்மீடியட்டாக இவங்களை மேலே இருக்க ஒரு ஷிப்புக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஹூஸ்டனுக்கோ அல்லது ஆக்சிமில் இருக்க ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு கொண்டு போய் 7 நாள் அவர்கள் ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராமில் வச்சுருப்பாங்க. 7 நாள் அவர்களுடைய மெடிக்கல் கண்டிஷனை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க அந்த 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் ஒருத்தர் அமெரிக்க நாட்டு வீராங்கனை, நமது இந்திய சுபான்ஷு சுக்லா, போலந்து நாட்டுக்காரரும் ஹங்கேரி நாட்டுக்கார விண்வெளி வீரர்கள் இருக்காங்க. அவங்க 7 நாள் அவங்க அங்கே தங்கி இருந்து அவர்களுடைய உடல்நிலையை கம்ப்ளீட்டாக பரிசோதனை செய்து முதல்ல பார்க்குறது கண்ணுக்கு போகிற பிளட்டு கீழே இருக்கான்னு பார்ப்பாங்க. பிறகு அவங்க ரீஹைட்ரேஷனுங்கிறது அதாவது உடலில் இருக்க வாட்டர் சத்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. பிறகு அவங்க அவங்களுடைய பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. பிறகு அவங்களுக்கு இருக்க பிளட் ப்ரெஷரு அதெல்லாம் நார்மல் செக்கு நாளைக்கு செய்வாங்க. இன்றைக்கி முதலாக செய்கிறது அவங்களுடைய ரெட்டினாவுடைய இன்ஸ்பெக்ஷனும் அவங்களுடைய பிளட் ப்ரெஷரையும் கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், மூன்றாவதாக அவங்களுடைய மசில் எப்படி 0 கிராவிட்டியிலேருந்து பூமிக்கு வந்த பிறகு திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அதுக்குண்டான ஸ்டடியையும் இப்போ பார்த்துருவாங்க. இன்றைக்கி பார்த்ததும் இன்னும் ஒரு 4 டேஸில் இசிஜி ஸ்கேனு எல்லா டெஸ்ட்டும் பண்ண பிறகு இவர்கள் திரும்ப அவர்களுடைய நாட்டிற்கு செல்வார்கள். இவர்கள் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய முக்கியமான தரவுகள் அதை இந்தியாவில் இஸ்ரோ ஆவலோன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரோவுடைய இஸ்ரோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்கின்ற ஆய்வு மையம், திருவனந்தபுரத்தில் இருக்க ஆய்வு மையம்
பயிரினங்களுடைய ஆய்வை பற்றிய தரவுகளை கண்டறிந்து அதை பற்றிய ஆராய்ச்சிக்கு தயாராக இருக்காங்க. அந்த ஆய்வு மையம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து பல முக்கியமான கண்டுபிடிப்புகள், அதாவது பயிரின தாவரங்கள் ஜீரோ கிராவிட்டியே இல்லை புவியீர்ப்பு இல்லாத இடங்கள்லையும், அதாவது ஸ்பேஸ் என்வாயர்மெண்ட்லையும் எப்படி வளருது, எப்படி அதனுடைய தன்மை இருக்குது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு வெளியில் வந்தது இப்போ கேப்சூலை வெளியில் எடுத்துட்டாங்க. கேப்சூலை எடுத்த உடனே அதை வந்து ஷிப்புக்கு கொண்டு போய் ஷிப்பிலேருந்து மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு போவாங்க. இது வந்து இவங்க ஹூஸ்டன் கொண்டு போகிறாங்களா இல்லை கலிஃபோர்னியாவில் இருக்க மெடிக்கல் சென்டர்லேயே வச்சு, அங்கே இருக்க ஜேபியில் இருக்க மெடிக்கல் சென்டர்லேயே வச்சு இந்த 4 குரூவுக்கும் அவங்க ரீஹாபிலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு உண்டான டயத்தை கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு முதல்ல ரீஹைட்ரேஷன், அவங்களுக்கு தண்ணி சத்தை கூட்டுறதுக்காகவும் லைட் ஸ்நாக்ஸும் கொடுத்து அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்களுக்குடைய பேலன்ஸ் சரியாக இருக்கா, நடந்தால் அவங்க பேலன்ஸ் சரியாக இருக்காங்களா, இன்னும் அந்த ஜீரோ கிராவிட்டியில் 18 நாள் இருந்தனால அவங்க எப்பயும் ஃப்ளோட்டிங்லேயே இருக்க மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கெல்லாம் போயிருச்சா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒரு வாரம் டெஸ்ட்டுக்கு பிறகு இவங்க அவங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். அடுத்து நம்ம ககன்யான் என்கின்ற திட்டத்தில் நம்ம 3 வீரர்களை அனுப்ப இருக்கிறோம். அந்த வீரர்கள் போகிறவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பயிற்சி வேணுங்கிறதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து முன்னோடியாக இருக்கும். சுபான் சுக்லா வந்து இதற்கு தலைவராக போயிட்டு வந்திருக்காரு. அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நம்முடைய வீரர்களுக்கும் நம்முடைய இஸ்ரோவில் இருக்க விஞ்ஞானிகளுக்கும் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லுவார். ரெண்டாவது, இந்தியா வந்து பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷனுங்கிறத கட்டப்போகுது. அதாவது பாரதிய விண்வெளி அரங்கம் கட்டுறதுக்கு உண்டான கட்டமைப்பு செய்கிறதுக்கு உண்டான அடித்தளத்தை, அதுக்கு உண்டான டிசைனுக்கு உண்டான எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஆல்ரெடி ISRO செஞ்சுருக்காங்க. இவருடைய அங்கே கண்டுபிடித்து அங்கே பார்த்தது, அவருடைய அனுபவங்கள், அங்கே ISSனுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு வந்து அதை சீரமைக்கிறதுக்கோ அதை திருப்பி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 4 வீரர்கள் சுபான்ஷு சுக்லாவுடைய ரிட்டர்னை வந்து 14 நாள் 18 நாள் ஆயிடுச்சு. 18 நாளில் அவர் கண்டுபிடிச்சது ரொம்ப 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. 7 எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் முக்கியமாக கருதுறது வந்து, அதாவது மயோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது மசில் வந்து ஜீரோ கிராவிட்டியாக இருக்க இடத்துல அதனுடைய தன்மை எப்படி, அதாவது மசிலினுடைய கேரக்டர் எப்படி ஆகுது, அது அதனுடைய தன்மை ஸ்ட்ரென்த்தை குறையுதா கூட்டுதா என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்காரு. அது வந்து எதுக்கு உபயோகப்படும்னா, இதே வரை மசில் டிசார்டராக இருக்க கிரவுண்டில் இருக்க பூமியில் இருக்க மசில் டிசார்டரான பேஷண்ட்டுகளுக்கு இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுக்கு அதாவது பார்க்கின்சன் டிசீஸில் கை ஆடுறவங்களுக்கு, மசில்ஸ் ரொம்ப லூஸாக இருக்கவங்களுக்கு இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் வந்து சரியான மருந்தை செலுத்தக்கூடிய பாதையை கொண்டு வந்து செல்லுங்கிறது ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது, இவர் ஒரு 7-8 பயிர் வகையில் கொண்டு போய் அங்கே விண்வெளியில் எப்படி வளருது, அங்கே ஜீரோ கிராவிட்டியில் வளருதுங்கிறத வந்து பெல்ஜியாரில் அதில் வச்சு வளர்த்து பார்த்துருக்காரு. அதை திருப்பி கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வர்றது வந்து 580 பவுண்டு கொண்டு வர்றதில் இவர் கொண்டு வந்த கண்டுபிடிப்புகளும் தரவுகளும் இதில் வருது. அதை வந்து பார்க்குறப்ப கிரவுண்டில் வளர்ந்த அதே பயிர்கள் எப்படி இருக்குது, விண்வெளியில் வளர்ந்த பயிர்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு பிற்காலத்தில் நம்ம போய் காலனைசேஷனை மூன்லேயோ மார்ஸ்லேயோ ஒரு பயிரை அதை வளர்க்கணும்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு உண்டான அடித்தளத்தை இந்த கண்டுபிடிப்புகள் கொடுக்குது. இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, பூமியில் வந்து ஒரு வாட்டர் பியர்னு ஒன்று இருக்குது. ஒரு எறும்பு போல் ஒரு பாக்டீரியா, டார்டிகிரேடுன்னு சொல்லுவாங்க. இந்த டார்டிகிரேடுங்கிறது வந்து எந்த ஹீட்டுனாலையும் அழிக்க முடியாது, ஃபோர்ஸ்னாலே அழிக்க முடியாது, எந்த கூலோ
டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலாக இருந்தாலும் சரி ஹீட்டாக இருந்தாலும் சரி அது உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், நெளிஞ்சு குளிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பயிர் அந்த டாடிகிரேடை இவங்க கொண்டு போய் விண்ணில் வச்சு அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக என்ன தெரியும்னா இந்த டாடிகிரேடு வந்து எந்த மாதிரி ரேடியேஷன்லாம் தாக்கு பிடிக்குது, எந்த மாதிரி காமா ரேஸ் பார்ட்டிகிள் எல்லாம் தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சிவசுப்ரமணியன்.